ஹாய், இந்த மாரி ஏ4 ஷீட்லலாம் நான் வந்து டிசைன்ஸு நானே டெய்லர் மிஷினில் வந்து தைச்சிட்டு, அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து கிளாத்தில் உட்கார வைப்பாங்க. அந்த ஸ்டிச்சிங் பண்ணுறதெல்லாம். ஸோ இந்த மாரி டிசைன்லாம் நான் வந்து டெய்லரிங் மிஷினில் நம்ம கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு மிஷின் வந்து நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பேசிக்காக நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ4 ஷீட்டில் டோட்டலாக ஒரு 15 ஏ4 ஷீட்டு இந்த மாதிரி நெக்கு டிசைன்ஸு, அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கிறது, இந்த மாதிரி கர்வ் மாதிரி வளைஞ்சு ஜிக்ஸாக் மாதிரி போடுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பழகணும். மிஷினில் நல்லா பழகுனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து அதோட நுணுக்கம்லாம் நம்மளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏ4 ஷீட்டில் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் போட்டு அதை நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி வெறும் த்ரெட் இல்லாமல் நூல் வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலலாம் டோட்டலாக நான் ஒரு 15 பேஜ் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு நான் மேடம்கிட்ட காமிச்சு அது அவங்ககிட்ட கரெக்ஷன் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து கிளாத் வச்சு எப்படி தைக்கிறது அப்படின்றதுலாம் எனக்கு சொல்லி தருவாங்க. இதுதான் ஸ்ட்ரெயிட் லைன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைனு, அப்புறம் இந்த மாதிரி ஜிக்ஸாக் இதெல்லாம் வந்து நம்ம கற்றுக்கணும். கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மிஷின் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன்.